இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று நைட் ஆண்டவர் தெளிவாக யாபேசின் ஜெபத்தை காண்பித்து கொடுத்தார். அதுதான் சொன்னேன், இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சிலரோடு பேச போகிறார். எலியாவின் ஜெபம் ஓடிட்டு இருக்கும் போதே எலிசாவின் ஜெபத்தை ஆண்டவர் மெடிடேட் பண்ண வச்சிட்டு இருந்தார். அப்போது அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் உள்ளே வந்ததும் கொஞ்சம் ஃப்ரீயாக நமக்கு தான் ஒன்று கிடச்சிட்டு படிச்சுட்டோன்னா ஃப்ரீ ஆகிரும்ல. ஆனால் இரவில் ஆவியானவர் இடைபட ஆரம்பித்தார். அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், ஆண்டவர் சில உள்ளங்களோடு இந்த நாளிலே தெளிவாய் பேச போகிறதை. ஒவ்வொருவரும் என்னோடு தான் பேச போகிறார். யார் அந்த யாபேஸ் என்று தேடாமல் நான் தான் அந்த யாபேஸ் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்பீர்களே, ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகும். காரணம், கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. எடுத்துக்கொள்வோம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டினான். வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. யாபேஸ் ஜெபம் பண்றார். ஆமென். 2 பகுதியாக இந்த ஜெபத்தை நாம தியானிக்க போகிறோம். 1, யாபேஸ் ஜெபிக்க காரணம் என்ன? 2, யாபேஸ் ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? நல்ல கவனமா கேளுங்க. யாபேஸ் ஜெபிக்க காரணம் என்ன? யாபேஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிறக்கும் போதே அவனுடைய தாய் என்ன சொல்லி பெற்றெடுக்கிறாங்கன்னு, அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அது எல்லாமே இப்போ யார் தலையில் வருது? யாபேஸ் தாயின் வயிற்றிலிருந்து தலையை வெளியே போடும் போதே தலை மேலே பிரச்சனை. அப்போ விவரம் தெரியல, வெளியே வந்து விவரம் தெரிஞ்சிருந்தா உள்ளே தலைய, நான் வெளியே வரல. சிலருக்கு பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம், சிலருக்கு பிரச்சனை வேலைக்கு போனதுக்கு அப்புறம், சிலருக்கு பிரச்சனை. ஆனால் யாபேஸ் அப்படி இல்லை. யாபேஸ் நான் நினைக்கிறேன், அவன் தாயார் கன்சீவாக இருக்கும்போது வீட்டில் பல பிரச்சனைகள், பல இழப்புகள், நெருக்கங்கள். எல்லாரும் 1ன்னா 9ன்னு சொல்றதுக்கு சொந்தக்காரங்க சுற்றி இருந்தா கேட்கவா வேணும்? இப்போ அவ்வளவும் இந்த ஒன்றும் அறியாத இந்த கருவா இருக்கிற பிள்ளை மேல சுமத்தப்படுது. துக்கத்தோடு பெற்றேன். யாபேஸ் என்ற வார்த்தையின் அர்த்தமே துக்கத்தோடு நான் பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் ஜெபிக்கிறதுக்கு முதல் காரணம் என்னவென்றால், வேற வழியே இல்லை. யார்கிட்ட போய் நிக்க? அம்மா கிட்ட போக முடியுமா? அம்மா கிட்ட பிறக்கிற குழந்தைய, அதாவது ஒரு குழந்தை பிறந்துனா இருக்கிற சந்தோஷம், அதாவது ஒரே ஒரு அழுகையின் சத்தத்தை கேட்டு மட்டும்தான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எந்த அழுகையின் சத்தம்? குழந்தை அப்படி அழலைன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும். குழந்தை இன்னும் அழல, வேற எந்த அழுகை சத்தம் கேட்டாலுமே நமக்கு துக்கம் வரும். ஆனால் ஒரே ஒரு அழுகையின் சத்தம் கேட்டால் மட்டும் உள்ள லேபர் வார்டில் உள்ள இருந்து அழ சத்தம் கேட்க இங்கே எல்லாம் லட்டு. அது வர லட்டை கையில் ரெடியாக வச்சுட்டு இருப்பாங்க. லட்டு எடு. அது உங்க பிள்ளை இல்லை, அது வேற பிள்ளை சத்தம். எந்த பிள்ளை சத்தமாக இருந்தானே அந்த. ஆனால் இந்த பிள்ளை பிறக்கும் போதே குடும்பம் அழுது வந்துட்டா, துக்கம். இந்த பிள்ளை நீ தாயிட்ட போய் நிற்க முடியுமா?
சகோதரர்கள்ட்ட போய் நிக்க முடியும். எல்லா சகோதரர்களும் பார்க்கறாங்க. ஆமென். யாக்கோபுக்கு சப்போர்ட்டா ஒரு தாயார் இருந்தாங்க. யாக்கோபுக்கு அம்மா துணை இருந்துச்சு. ஈசாக்குக்கு கூட நடக்கிற அப்பா துணை இருந்துச்சு. மோசேக்கு சின்ன வயசுல அக்கா துணை இருந்துச்சு. வளர்ந்த பிறகு ஆரோன் துணை இருந்துச்சு, அண்ணன் துணை இருந்துச்சு. யாக்கோபுக்கு அம்மா சப்போர்ட் இருக்கு, ஈசாக்குக்கு அப்பா சப்போர்ட் இருக்கு, மோசேக்கு சகோதரர்களுடைய சப்போர்ட் இருக்கு, தாவீதுக்கு ஃப்ரெண்டோட சப்போர்ட் இருக்கு. ஒரு யோனத்தான் என்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். எஸ்தருக்கு சொந்தக்காரன் சப்போர்ட் இருக்கு, மொர்தெகாய் சப்போர்ட் இருக்கு. ஆனா இந்த யாபேசுக்கு எல்லாரும் இருந்தும் ஒரு சப்போர்ட் கிடையாது. அவன் தான் யாபேஸ். அப்பா இருக்கு, அம்மா இருக்கிறாங்க, ஃப்ரெண்டு இருக்கலாம், சகோதரர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு சப்போர்ட் இல்லாம பிறந்து வளர்ந்தவன் தான் இந்த யாபேஸ். இனி வாழணும்னா, இனி நிக்கணும்னா, இனி தொடர்ந்து முன் செல்லணும்னா எனக்கு அங்க நோக்கி பார்ப்பதை தவிர வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. துக்கத்தோடு பெற்றேன் என்று சொன்ன தாய்க்கு கிட்ட போய் என்ன கேட்க முடியும்? சகோதரர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க? நீ என்னைக்கு பிறந்தியோ, என்ன ஒரு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்ன சனியன் இல்ல, நீ என்னைக்கு பிறந்தியோ, நான் பாரு அம்மாவை கஷ்டப்படுத்தி பிறந்திருக்க நீ. ஆமென். என்ன கஷ்டப்படுத்தி பிறந்தான்? உள்ள இருந்து எனக்கு பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டானா? உள்ள இருந்து என்ன கஷ்டப்படுத்தி? அவனுக்கு என்னது தெரியும்? ஆமென். பல நேரத்துல நம்முடைய வேதனையின் மிகுதியில நம்ம என்ன பேசவோனே தெரியாது. அப்படிதான் யோபு சொன்னார், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடும் போது யோபு வழியில சொல்றார், நான் ஏன் பிறந்தேன்? நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு அம்மா சப்போர்ட்டா இருக்கிறாங்க, இன்னொருத்தங்களுக்கு அப்பா சப்போர்ட்டா இருக்கிறாங்க, இன்னொருத்தர்களுக்கு சகோதரர்கள் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அக்கா சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அண்ணன் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, ஃப்ரெண்டு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஆனா இந்த யாபேஸ் ஆகிய எனக்கோ ஏன்? உனக்கு அப்பா இல்லையா? இருக்கிறாங்க. அம்மா இல்லையா? இருக்கிறாங்க. சகோதரர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. நண்பர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. சொந்தக்காரங்க இல்லையா? இருக்கிறாங்க. அப்ப ஏன் ஃபீல் பண்ற? எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. இந்த நிலையில யாராவது இதை கேட்டு தூரத்திலோ சமீபத்திலோ கர்த்தருடைய வார்த்தை கவனமா கேளுங்க. இவன் பிறக்கும் போது யாபேஸ் என்று பெயரிடப்படுகிறான். வளரும் போதும் அதே அடையாளத்தோடு அறியப்படுகிறான். அதுதான் பிரச்சனை. அதே அடையாளத்தோடு அறியப்படுகிறான். பிறந்த யாபேசுக்கு தெரியல ஏன் எனக்கு இந்த பெயர் வந்துச்சுன்னு. வளர 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 கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அறிவு வரும்போது தான் தெரியுது, ஓ இந்த பேரை செல்ல பேரா வைக்கல. சிலர் செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க, எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல. என் ஜாஃபியாவுக்கு நாங்க வீட்டில் ஹாப்பின்னு கூப்பிடுவோம், அச்சுன்னு கூப்பிடுவோம், செல்ல பேர். இப்படி யாபேஸ் வளரல. எல்லாரும் ஒரு செல்ல. எனக்கு யாபேஸ்ங்கிற பேரை பைபிள்ல தேடி வைக்கல. யாபேஸ்ங்கிற பேரை பாஸ்டர்ட்ட கேட்டு வைக்கல. யாபேஸ்ங்கிற பேரை அப்படி ஒரு, இந்த பேர் ரொம்ப ஃபேன்சியா இருக்கு, ரொம்ப ஸ்டைலா இருக்கு, 4 பேர் அப்படி கூப்பிடும் போது என் பிள்ளை அப்படி வைக்கல. யாபேஸ்ங்கிற பேர் சிலர் பாருங்க, அப்பா பேர்ல இருந்து கடைசியும் அம்மா பேர்ல இருந்து இதுவும் சேர்த்து வச்சு பிள்ளைய படுத்துற பாடு. அப்படியெல்லாம் வைக்கல. யாபேஸ் வளரும் போதுதான் பார்க்கிறான், எனக்கு பேரு எப்படி வச்சாங்க தெரியுமா? இந்த வீட்டுக்கு தரித்திரமே நான், இந்த வீட்டுக்கு துக்கமே நான், இந்த வீட்டு இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணமே நான் சொல்லி என்னை யாபேஸ்னு கூப்பிடுறாங்க. நான் எப்படி எங்க அம்மா கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும்? என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னை
எனக்கு டெய்லி எனக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கிறதே அவங்க ஏதோ பெரிய வேலையா பார்க்கறாங்க, பெரிய தியாகமா பார்க்கறாங்க. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி கொடுக்கும் போது எனக்கு மட்டும் போய் எடுத்து சாப்பிடு. இதுதான் யாபேஸ். ஆமே. ஊட்டி கொடுக்கிற தாயினிடத்துல உரிமையாய் கேட்க தோன்றும். அண்ணா வச்சிருக்கிறேன் எடுத்து சாப்பிடுன்னு சொல்ற தாய்கிட்ட என்ன கேட்க தோணும்? ஆனா தாயினுடைய கம்ப்ளைண்ட் எதுவா இருக்கு தெரியுமா? என்ன இவன் ஓங்கி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான், என்ன இவன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம தான் அடைச்சிட்டோமே சொல்ல விடாம. யாபே சிறு வயதிலேயே ஆமே நீ எந்த காரியத்தையும் எங்க கிட்ட எதிர்பார்க்காத என்று அந்த வீட்டு குடும்பத்திலிருந்து கிடைக்கிற அந்த ஒரு சப்போர்ட் சின்ன வயசுலேயே யாபேசுக்கு அடைக்கப்பட்டு விட்டது. இதுதான் யாபேஸ். இப்பொழுது அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? எல்லா பக்கம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நம்பிக்கை அங்க மட்டும்தான். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளு. உடைந்த பாத்திரம் என்று ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லு. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவர். ஆமாம். இந்த நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா என் லைஃப் அவ்வளவுதான் நினைச்சிராதீங்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த நாளில பேசிக் கொண்டிருக்கிறார். தாயின் சப்போர்ட், தகப்பனுடைய சப்போர்ட், சகோதரர்களுடைய சப்போர்ட், சொந்தக்காரர்களுடைய சப்போர்ட், நண்பர்களுடைய சப்போர்ட் இல்லாம போகலாம். ஆமென். ஒரு பாளையமே உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி அப்பா. நெருக்கத்திலே ஆமே நெருங்கி எனக்களித்தீர். திசை கட்டங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகின்றேன். அலைந்திடாமல் தீவிரம். ஹலோ சர்ச், எந்த சப்போர்ட்டும் இல்லாதவன் ஜெபம் பண்ணா கேட்கிறதுக்கு ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஜீசஸ், ஜீசஸ். எந்த துணையும் இல்லாத ஒருவன், எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஒருவன், தகப்பனுடைய துணை, தாயினுடைய துணை, சகோதரனுடைய துணை, சொந்தக்காரங்க சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எதுவுமே இல்லாத ஒரு யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தருகிற ஒருவர் ஜீசஸ். ஜீசஸ்.
ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எனக்குன்னு ஜெபம் பண்ண எங்க அப்பா அம்மா இல்ல, எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. இந்த யாபேஸ் ஆமென் இந்த இடத்துல ஆமென். தேவன் எவ்வளவு அவருடைய இரக்கத்தை பார்த்தீங்களா? பேங்க்ல ஒரு லோன் கேட்க போனா கூட 2 பேரை ஜாமீனு கூப்பிடுவாங்க. இந்த யாபேஸுக்கு யாருங்க ஆண்டவர்ட்ட போய் நிற்கும் போது, யார் உனக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லையே. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதன் அர்த்தம் என்ன? யாபேஸ், உங்க அம்மா முகம் உனக்கு விரோதமா இருக்கலாம், உங்க அப்பா முகம் உனக்கு விரோதமா இருக்கலாம், உன் சகோதரர்கள் உன்னை பேசாமலே இருக்கலாம், ஆனா இதோ அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது சில வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன அந்த வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன். ஏசாயா 30:18 வேகமாக 30:18 வேகமாக. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அவர் வெயிட் பண்றார். இந்த யாபேஸ் என்ன நோக்கி கூப்பிடட்டும், அவனுக்கு கொடுக்கிறதுக்கு நான் சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நமக்கு ஒத்தாசை குறைய 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 குறைய, இப்போ எங்க அம்மா எனக்கு பண்ற சப்போர்ட் ஸ்டாப் ஆகும்போது அந்த இடத்துல அவர் எனக்கு தாயாக வருகிறார். என் தகப்பன் எனக்கு செய்கிற சப்போர்ட் ஸ்டாப் ஆகும்போது அங்கே எனக்கு தகப்பனாக வருகிறார். என் சகோதரர்கள் எனக்கு செய்கிற உதவி அந்த சப்போர்ட் அங்கே ஸ்டாப் ஆகும்போது எனக்கு அவர் சகோதரனாக வருகிறார். என் நண்பர்களிடத்திலிருந்து வருகிற உதவி அது ஸ்டாப் ஆகும்போது எனக்கு நல்ல சிநேகிதனாய் வருகிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர், நாம இரக்கம் பெற காத்திருக்கிறோம், அவர் இறங்க காத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அழுகையோடு விண்ணப்பத்தோடும், எரேமியா 31:9, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். ஆமென். எந்த பேக்ரவுண்டும் எந்த சப்போர்ட்டும் இல்லாத இந்த யாபேஸ் கூப்பிட்டா கேட்கிறதுக்கு இங்க வீட்டுல யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் ஒரு தேவன் உண்டு. இந்த யாபேஸ் கதறுதலை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. நன்றியப்பா, மண்டி இடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன். அல்லேலூயா. நம்ம கூட்டம் இங்கே யாருமே போன் எடுக்க மாட்டாங்க, அவர் எடுப்பா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 36:8 வாசிங்கள். 36:8 வாசிங்கள். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இன்னும் வரல, ஆனா சமீபமா வர தொடங்கினதுமே இங்கிருந்து கட்டளை பிறகுது பாருங்க. அதுதான் தேவன். நீங்க ஜெபிக்க வேண்டாங்க, ஜெபிக்க வேண்டாம்னா தப்பாடுது. நீங்க ஜெபிக்க ஆயத்தமாகும் போதே பரலோகத்திலிருந்து கட்டளை பிறக்குது. அதான் நீ வேண்டிக் கொள்ளும் முன்னமே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவன் சமீபமா வாரான், ரெடி ஆயிக்கோ, கனி கொடுக்க ரெடி ஆயிக்கோ. இதுதான் ஆண்டவர். கழுதையிலிருந்து அக்சால் இறங்கினதுமே உனக்கு என்ன வேணும் இப்படி. இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். ஆமென். ஏன் இறங்குற இல்ல, உனக்கு என்ன வேணும், ரெடியா இருக்கிற. அவன் யாரும் இல்லைன்னு சொல்லி வழி மாறி போய் விடாது.
தூரமாய் போய் விடாதே, நீ சமீபமா வா. நீ சமீபமா. இளைய குமாரன் நடந்து தகப்பனிடத்தில் வருகிறான், தகப்பன் ஓடி மகனிடத்தில் வருகிறான். இதுதாங்க அவரு. இளையகுமாரன் என்ன நடக்குமோ ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்படி நடந்து வருகிறான். ஆமென். என் வாழ்க்கை பயணத்தில் 100 ஸ்டெப்ஸ் இருக்கும்னா நான் ஒரு அடி எடுத்து வச்சா மீதி 99 அடி அவர் வந்து கொண்டிட்டு போயிடுவார். அதனாலதான் பரிசுத்தவங்கள் பாடினாங்களே, காரிருளில் என்னே சதீவமே நடத்துமே, வேரோளியில்லை வீடும் தூரமே நடத்துமே. காட்சியாசியே ஓராடி மட்டும் என் முன் ஒரு அடி காட்டுங்க ஆண்டவரே. ஏன் மீதி அடி? மீதி அவர் வந்துடுவார். ஒரே ஒரு ஸ்டெப் நான் எதுல எடுத்து வைக்கணும்னு மட்டும் காட்டுங்க, ஒரு அடி காட்டுங்க. ஆமென். நமக்கு விசாலமா காட்டினா கூட, ஏன்னா நாம நம்மளை சார்ந்து இருக்கிறோம். நீங்க நடந்து வந்துட்டீங்கன்னா அவர் ஓடி வந்துடுவார். அதான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஒரு அழுகையின் பள்ளத்தாக்க நம்மால அழுது நீரூற்றாக்க முடியுமா? முடியாது. ஆனா அது நீரூற்றாகுது. எப்படி? மழையும் குளங்களை இந்த இடத்துல கொண்டு விட்டு என்ன அழ விடுறாருனாலே பரலோகத்திலிருந்து அது நிரப்புறதுக்கு வேண்டிய மழை ஆண்டவர் தந்துருவார். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா அழுதாலும். அதனாலதான் அழுகை களிப்பா மாறுது. இல்லைன்னு இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு தான் நம்முடைய கடைசியாய் மாறும். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, அவங்க இன்னும் எசேக்கியேல் அப்படியே பிடிச்சு நிற்கிறான். அதை வாசிங்க. இதோ உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி சமீபமா வந்து விட்டாங்க. ஏ மலைகளே ரெடி ஆயிக்கோ, கனி கொடுக்க ரெடி ஆயிக்கோ, கிளைகளை விடுங்கள், கனிகளை கொடுங்கள், என் பிள்ளை சமீபமா வந்துட்டான். நீங்க ஜெபிக்கணும்னு ரெடி ஆகும் போதே கர்த்தர் அங்க இருந்து பார்க்கிறார். நாத்தான் வேலே, நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கிறேன் நினைச்சியா? இல்ல, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருந்தாயே, பிலிப்பு வந்து உன்னை அழைக்கும் முன்னமே நான் உன்னை பார்த்துட்டேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஜெபிக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முகம் இன்னும் மறைக்கல எனக்கு. அவரை விட்டா எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. யார்கிட்ட போய் இங்க கேட்க முடியும்? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாபேசின் ஜெபத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பிரதானமான காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். முதலாவது, யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். ஆமென். 10வது வசனத்தை வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை அவன் யாபேஸ் ஜெபிக்கும் போது அவன் இஸ்ரவேலின் தேவனை தனக்கு மேலாக வைத்திருக்கிறான். யார் இஸ்ரவேல்னு நமக்கு தெரியும். யார் இஸ்ரவேல்? ஏறக்குறைய இதே அனுபவம். யாபேசுக்கு எப்படி துக்கத்தோடு பெற்றேன் என்று பெயரோ, அப்படி யாக்கோபுக்கு ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயர் தான் என்ன தெரியுமா? எத்தன். எத்தன். ஏசா கிட்ட சொல்லுவான், அவன் யாக்கோப் என்பது சரியல்லவா, இதோடு என்னை 2 முறை ஏமாற்றி விட்டான். அப்ப அவன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, மேகம் போன்ற. எதுக்கு இந்த சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது தெரியுமா? அவரை மாற்றினவர். நாம் பாடுவோமே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும், ஆபிரகாமுக்கு எனக்கும் அந்நாளை கழிப்பாய்
என்னையும் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை என் கண்ணீர். இதுதாங்க ஒரு தேவப்பிள்ளை நம்பிக்கை. எத்தன் எண்ணப்பட்ட யாக்கோபை யசூரனாய் ஒருவருக்கு மாற்ற முடியுமானால், இந்த குடும்பம் எனக்கு ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறது. எனக்கு என்னை ஒரு காரியத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதை மாற்ற அவருக்கு முடியும். அவர்தான் என் தேவன். அது மாத்திரமல்ல, ஒருவனுடைய கண்கள் எல்லாவற்றுக்கும் யாரை தேடுகிறதோ அவரே அவனுக்கு எல்லாம். சில பிள்ளைங்க பாருங்க, எல்லாத்துக்கும் மம்மி வரட்டும், மம்மி மம்மி மம்மிம்பாங்க. சில பிள்ளைங்க டாடி டாடி டாடிம்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் வரட்டும், எங்க அண்ணன் வரட்டும், எங்க அண்ணன் வரட்டும், எங்க அக்கா எங்க அக்கா. எல்லாத்துக்கும் நம்முடைய கண்கள் யாரை தேடுகிறது என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும். இந்த யாபேஸ் தன்னுடைய எல்லாவற்றுக்கும் வேற யாரையும் வைக்க முடியாத சூழ்நிலை. அதனால தன் எல்லாவற்றுக்கும் அவன் யாரை மேலாக வைத்திருக்கிறான் என்றால் இஸ்ரவேலின் தேவனை மேலாக வைத்திருக்கிறான். அதனாலதான் அவனால நோக்கி பார்க்க முடிந்தது. நம்மில் அநேகர் தேவனை நோக்கி பார்க்க காரணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய கண்கள் தேடுகிற அநேகரை தேடி காணாமல் போகும்போது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது. ஆனா யாபேஸ் அப்படி அல்ல. யாபேஸ் தன்னிலை உணர்கிறான். இந்த பூமியில தனக்கென்று ஆதரவாய் ஒரு கரம் கூட கிடையாது. இந்த நேரத்தில் அவன் இஸ்ரவேலின் சாட்சி அவனை பலப்படுத்துகிறது. யாக்கோபின் சாட்சி அவனை பலப்படுத்துகிறது. இப்பொழுது அவன் இஸ்ரவேலின் தேவனை தனக்கு மேலாக வைக்கிறான், தனக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை இப்பொழுது யாபேஸ் தன் துணையாக கொண்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் இப்பொழுது அவனுடைய கண்கள் அவரை தான் பார்க்குது. அதன் அர்த்தம் என்ன? அவரே அவனுக்கு எல்லாம். எல்லாவற்றுக்கும். சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தேவன் எல்லாரையும் கொண்டு வருவாரான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஒருத்தங்களுக்கு அம்மா சப்போர்ட் இல்லைனாலும் அப்பா சப்போர்ட் இருக்கும், இல்லைன்னா பெற்றோர் சப்போர்ட் இல்லைன்னா பிரதர்ஸோட சப்போர்ட் இருக்கும். ஆனா சிலரை கர்த்தர் இப்படி கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு காலத்துல சப்போர்ட் பண்ணி இருக்கலாம், ஆனா இப்படி கொண்டு வந்து நிறுத்த காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஆசையும் அவருடைய விருப்பமும் என்ன? உன்னுடைய எல்லாமாக அவர் இருக்க விரும்புகிறார். ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் இனி உன் கண்கள் அங்கதான் பார்க்கணும். ஓசியா 2வது அதிகாரம், ஓசியா 2வது அதிகாரம். ரேபாலாமா ஷேகராபா. Thank you Jesus. அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய தாய் தோரம் போனால் அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தார். அப்பத்தையும் தண்ணீரையும் மாட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயும் பானங்களையும் கொடுத்து வருகிற தன் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றால், ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு எழுப்புவேன். 7வது வசனம். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை தேடியும் போன் பண்ணியும் அவர்கள் எடுப்பது இல்லை. அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன். இன்னைக்கு நம்மில் அநேகர் இப்படிதான் திரும்பி வந்திருக்கிறோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாச்சு, யாரும் அட்மிஷனே. எவ்வளவு வேதனை இல்ல? என்னுடைய தம்பி லாஸ்ட் இயர் கோவிட்ல அஃபெக்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் வெளியே நிற்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் நிற்காதீங்க, நீங்கள் ஏன்னா அந்த டைம் ரொம்ப ஹெவி, அந்த பீக் டைம் அது. டெய்லி மரண சத்தம் தான். அவன் திடீர்னு வண்டியில் வருவாங்க, வந்து உள்ளே எடுங்கம்பாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பிழைக்காதுன்னு எடுக்க மாட்டாங்க. வெளியே இருந்தெல்லாம் கதறி பார்த்தாங்க. ஆமாம், அதில் கொஞ்ச நேரம் ஒருத்தர் இருந்து அப்படியே இறந்துட்டார். அதை பார்த்துட்டு நிற்க முடியல, சொன்னாங்க வந்து. அதனால தான் சொன்னோம், இங்கே நிற்காதீங்க, உங்களால் இருக்க முடியாது. ஆமென். சில காரியங்கள் இவங்களை ரீச் பண்ணிடலாம் நினைச்சு எத்தனை பேர் ரீச் பண்ண முடியல தெரியுமா? இப்படிப்பட்ட நிலைமை வரும்போது என்ன சொல்றா? நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு, அவர் தான் உண்மையான நேசர். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது, ஏன் ஒரு நாள் கூட நான் ஃபோன் பண்ணி அவர் எடுக்காமல் இருந்தது
இல்லை. ஆமென். தேவன் சில நேரத்தில் சில பாதைகளை அடைக்கிறதின் காரணத்தை சபையை புரிந்து கொள். உன்னுடைய எல்லாமாக அவர் இருக்க விரும்புகிறார். ஒவ்வொருத்தருந்து எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் என் நேசர் இருக்கிறார், என் கர்த்தர். இதுதான், இப்படிதான் பார்க்கணும். இந்த பார்வையை மற்றவங்க மேல காண்பித்தால் ஆண்டவர் ஆரம்பத்தில் நல்லா இருக்கு, திடீர்னு ஒரு மதில ஆண்டவர் எழுப்புவார். எல்லாருக்கும் எழுப்புறாரா? இல்ல, அவருடைய மனவாட்டிக்கு எழுப்புவார். நீ இதை சொல்லணும், நீ இதை அறியணும். ஆமென். நேசரை பின்தொடர்ந்து சேருவதில்லை. இப்படி அவரை சேர முடியலன்னு யாரை இதுவரை சொன்னது கிடையாது. காரணம், அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். ஆமென். அவரோட பட்சமாய் பேசுறார். ஆண்டவர் குற்றப்படுத்தி கூட பேசல, அவளை அழைத்து கொண்டு. ஆமென். 14வது வசனம். ஆமென். அதோ அவளுக்கு நயங்காட்டி அவளுக்கு அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்னா பயங்காட்டி இல்ல, ஏற்கனவே நொந்து இருக்கிறோம். நம்ம உடஞ்சி ஒருத்தங்கள்ட்ட பேசாம உடஞ்சி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அவங்க கிட்ட வரும்போது அவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. அப்படியே வண்டி ஆட்டோல இருந்து இறங்கவும் அவங்க பார்க்க பார்வையில அப்படியே நில்லுப்பா, அதே இடத்துல திருப்பி கொண்டு. இவர் பயங்காட்ட மாட்டார், இவர் நயங்காட்டுவார். ஆமென். இங்க வா, நான் இருக்கிறேன். அதுதான் தேவன். அந்த அது என்ன மனசுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்றது போல துரோகம் பண்ணின பிறகு தன் பிழைகளை உணர்ந்து நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி வருவேன்னு திரும்பி வந்தா அவர் சொல்றார், வா, இது என்னங்க இந்த நேசத்தை எப்படி வர்ணிக்கனா? ஏதாவது சொல்லி அந்த நேசத்தை குறைச்சி சொல்லிடணும்னு பயந்து என்ன சொன்னாலும் அதை விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். ஆமென். ஆண்டவர் நயங்காட்டி அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி, இங்க பாரு, எல்லாரும் கைவிட்டாங்க பாத்தியா, நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளு. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அல்லது ஒரு புதிய துவக்கத்தை தர தேவன், இஸ்ரவேலின் தேவன் வல்லவராய் இருக்கிறார். யாபேஸ் தனக்கு மேலாக அவரை வச்சிட்டான். ஆமென். நமக்கு மேல எதை வச்சிருக்கிறோம்? எங்க அம்மா என்ன எப்படி சொல்லிட்டாங்க, எங்க அப்பா என்ன எப்படி சொல்லிட்டாங்க, நம்ம அந்த பாரத்தை தூக்கி வைக்கிறோமா? இல்ல இஸ்ரவேலின் தேவனை வச்சிருக்கிறோமா? நம்முடைய கண்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே தேட வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்பாய் சில மதில்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். சத்துரு எழுப்பின மதிலை கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் எழுப்பின மதிலை. யாபேசே, உன்னை குறித்த என் திட்டம் என்ன தெரியுமா? உன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலாம் நீ கனம் பெற்றவனா இருக்கணும். அதனால யாபேசே, நாளைக்கு நீ உயர்த்தப்படும் போது, ஆமென், உன் சகோதரர்கள் வந்து உன்கிட்ட சண்டை போட மாட்டாங்க. என்ன சண்டை போட மாட்டாங்க? எங்களை விட எங்க அம்மா இவனுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. எந்த சண்டையும் வராது. ஏன்னா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க வீட்டில இருந்து இவனுக்கு ஒன்னும் கொடுக்கல, ஆனா எங்க எல்லாரை விட யாபேஸ் நல்லா இருக்கிறான். இயேசுவின் நாமத்திலே இதுவே இப்படிப்பட்ட அனுபவத்தில் நடக்கிறவர்களுடைய சாட்சியாய் இருப்பதாக. இதுதான் கனம் பெற்றவன். இல்லைன்னா சண்டை தீராது. என்ன அவனுக்கு மட்டும் அந்த 2 வயலை சேர்த்து கொடுக்கறீங்க, என்ன அவனுக்கு மட்டும் அந்த தென்னந்தா இல்ல. வாழ்க்கை இது கனம் கிடையாது. கனம் என்ன தெரியுமா? எங்க அம்மா எங்க எல்லாருக்கும் நல்லா கொடுத்தாங்க, இந்த யாபேசுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அவனை பார்க்கவே பிடிக்கல. ஆனா இப்ப பாரு, எங்க எல்லாரை விட அவன் நல்லா. ஜீசஸ், ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? யாபேசின் வேண்டுதலை கேட்டவர்
ஹalleluya ஹalleluya. இது சாட்சிங்க. ஏன் ஆண்டவரே, அம்மா கிட்ட இருந்து வர சப்போர்ட் அடைஞ்சிட்டு அப்பா கிட்ட இருந்து வர சப்போர்ட் நான் மதிலை எழுப்ப வேண்டார். இனி அந்த மதிலை உடைக்க 7 நாள் பாஸ்டிங்க. சத்துரு கட்டின எரிகவை உடைக்கலாம். அவர் எழுப்பிட்டார் முள் வேலையை. கை வச்சா குத்தம். ஒரே வழி, இஸ்ரவேல் தேவனை நோக்கி பாரு. ஆமா, வேற யாரு? சிலர் ஆண்டவர் இப்படிதான் நடத்துறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. நாளைக்கு அதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, என் மேல் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுனா நான் உயர்த்தப்பட அவர் நாமம் அல்லவா உயர்த்தப்படும். அப்ப நான் இன்னொருவர் தயவில் உயர்த்தப்பட்டால் நான் அந்த மகிமை எப்படி அவருடைய நாமத்துக்கு கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை நோக்கி அடுத்து அவன் என்ன கேட்கிறான் பாருங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். என்னை ஆசீர்வதி. யாபேசின் புரிந்து கொள்ளுதல். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் என்பது தீர்மானிக்கிறது அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரனோ நண்பனோ கிடையாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, எங்க அம்மா என்னை இவன் துக்கம், இந்த வீட்டுக்கு துக்கம்னு சொன்னாலும் அதை தடுக்கவோ அதை திருப்பவோ முடியாது. இந்த புரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை. சில சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்க, இவங்க இருக்கிறது வரைக்கும் என்ன வாழ விட மாட்டாங்க, இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால முன்னேற முடியாது. இல்ல, சத்துருக்களுக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவருங்க நாம் தேவன். சில சொல்லுவாங்க, நீங்க இப்படி சொல்லி சொல்லியே என்ன இல்லாம ஆக்கிட்டீங்க. அதன் அர்த்தம் என்ன? நீ தேவனை வைக்க வேண்டிய இடத்துல அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள தூக்கி வச்சுட்ட. ஒரு தாய் பிறந்த குழந்தையை பார்த்து இவன் இந்த வீட்டுக்கு துக்கம் என்று சொல்லுகிறார். அந்த பையன் ஜெபிக்கிறான், என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. யாக்கோபின் நிலைமை பாத்தீங்களா? யாக்கோபன் சொன்னா அவங்க அப்பா கிட்ட இருந்து எதுவுமே வாங்க முடியாது. இன்னொருத்தன் அடையாளத்தால போய் ஒண்ணு வாங்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. இதுதான் யாக்கோபு. அந்த யாக்கோபு யாபோக்காற்றின் கரையில போயிருந்து கேட்கிறான், என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அவன் அறிந்து கொண்டான், ஆசீர்வாதங்கிறது நன்மையான எந்த ஈவும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. ஆமென். இஸ்ரவேலை சபிக்கும்படிக்கு பாலாக் என்பவன் பிலேயாமுக்கு கூலி கொடுத்து, நீ எப்படியாவது வந்து இவனை 4 வார்த்தை சபிச்சிட்டேன்னா. சிலர் கூலி கொடுத்து திட்ட வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர் நம்ம சொன்னா ஏக்காதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி நீங்க ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க. ஃபோன் பண்ணி நறுக் நறுக் நறுக், அதுல ஒரு சந்தோஷம். இப்படி பிலேயாம் அவன் தீர்க்கதரிசி, அவன் சொன்ன அப்படியே பலிக்கும், அப்படியே கூட்டிட்டு வந்து நிறுத்தி விட்டு பிலேயாம் என்ன சொன்னான் தெரியுமா? என்னாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற. அடுத்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. I cannot reverse it. என்னால் அதை திருப்ப கூடாது, முடியாது. இது அவர் கொடுக்கிறது. சில சொல்லுவாங்க தெரியுமா, இது எனக்கு வர வேண்டியதாகும். அவங்க பேசி அப்படி நோ, எனக்கு வர வேண்டியதை, எனக்கு கொடுக்கப்பட்டதை நடுவில் யார் நின்னும் திருப்ப முடியாது. ஒரு தகப்பனுக்கு நின்னது திருப்ப கூடாது, ஒரு தாய்க்கு நின்று திருப்ப கூடாது. ஏன் ஒரு தீர்க்கதரிசி வந்து நின்னாலும் அது திருப்ப கூடாது. கொம்புல தைலம், அபிஷேக தைலம் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது தாவீதுக்காக. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அதை ஆமென் எலியாவுக்கு மேல ஊத்துறதுக்கு பார்க்கறது, திருப்ப பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்டாப் பண்றார். ஹே ஸ்டாப்,
அது கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அது திரும்ப கூடாது. இந்த புரிதல் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். உலகமே எனக்கு எதிர்த்தாலும் எனக்கு தேவன் தருவதை யாருக்கு திரும்ப கூடாது, முடியாது. அது சாமுவேல் நினைச்சாலும் முடியாது, அது தாய் நினைத்தாலும் முடியாது, அது யார் நினைச்சாலும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது, திருப்ப கூடாது. அவ்வளவு உறுதியா தீர்மானம். உறுதி இல்லைன்னு அங்க ஒருத்தர் பட்டயத்தோட நிக்கிறார். யார் தூதன் நிக்கிறார். நீ சொல்லு, என்ன சொல்ற பாப்போம், இனி என்ன சொல்றதுக்கு. ஆமென். திருப்ப கூடாதுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் எரேமியாவில் சில வாரங்களுக்கு முன்பாக ஜோமன் வச்சார்ல, என் ஜனத்துக்கு சுதந்திரமாய் காணியாட்சியை கொடுத்த சுதந்திரத்தை தொடுகிற அயலார நான் என்ன பண்ணிடுவேன், வெட்டி போடுவேன்ட்டார். ஆமா, அது கர்த்தர் கொடுத்தது. ஆமா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை யாருக்கும் பறிக்க முடியாது, யாருக்கும் தடுக்க முடியாது. அதனாலதான் பிசாசானவன் போய் பெர்மிஷன் கேட்டான். ஏங்க, அவனுக்கு எல்லாமே அவன் இயேசுட்ட என்ன சொல்றான், அது இந்த உலகம் இந்த அதிகாரம்லாம் எனக்கு கொடுக்க, ஏன் உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நீ போய் பிலாத்து வீட்டில் இருக்கிற புல்லை பிடுங்க வேண்டியதான. சாரி, யோபு வீட்டில் இருக்கிற முடியல, ஒரு புல்ல கூட தொட முடியாம போய் பெர்மிஷன் தானே கேட்டான்ல. அது நீங்க அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி ஒரு புல்ல கூட அவருடைய பெர்மிஷன் இல்லாம தொட முடியாது. ஆண்டவர் சொன்ன, சரிப்பா நான் உன் கையில கொடுக்குறேன், என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா அவன் ஜீவனை மட்டும், அதுலயும் அவர் தான் பிளான் போட்டு கொடுக்கிறார். இவங்க வந்துட்டாங்க, 2 சீட்டு, ஒரே ஒரு சீட்டு தான் இருந்து எனக்கு கிடைக்க வேண்டியது, இவங்க போய் பைசா கொடுத்து அதை வாங்கிட்டாங்க. ஒரு தேவ பிள்ளை சொல்லக்கூடாது, கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். தாவீது கொண்டு வரப்பட்ட ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொல்றார். வீட்டுக்கு வரும்போது வீட்டில் தாவீது இல்லை, காட்டில் இருக்கிறான். அவ எல்லா பிள்ளைகளையும் ஈசா கொண்டு வந்து நிறுத்தும் போது அது 7 பேருக்கு போக வேண்டியது. அவன் மூத்தவன் விட்டான், மூத்தவன் தடையா வந்தான், 2வது இல்ல விடமாட்டார், ஆண்டவர் தடுக்கிறார் பாருங்க. ஆமே, கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த தாவீதுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ற யாருமே கிடையாது. கடைசியில சாமுவேல் கேட்கிறான், ஆமா இங்க யாருமே இல்லையா, வேற பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான், வரட்டும். ஆண்டவர் சொன்னா, நீ ஃபாஸ்டிங் போடு. ஆண்டவர், நான் அங்கிருந்து வந்து டயர்ட்ல, அவன் வரது வரை நீ சாப்பிடக்கூடாது. சாமுவேல் உட்காந்துட்டார். தாவீது வரது வரை நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆமா, சாமுவேல் சாப்பிடாம அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட முடியுமா? வீட்டில் ஒரு பெரிய தீர்க்க, அவ்வளவு எல்லாரும் ஃபாஸ்டிங் போடுங்க, போட வைப்பார். உங்களை மைண்டே பண்ணாதவங்களை உங்களுக்காக ஃபாஸ்டிங் போட வைப்பார். அவ்வளவு சாமுவேல் வாராருன்னா எவ்வளவு கன்றடிக்கப்பட்டிருக்கும், எல்லாம் ரெடியா இருக்கும், எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு சரி அவர் வரது வரை நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். ஒருத்தர் நான் தொட மாட்டேன். அவர் இருக்கும்போது அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பாஸ்டர் வந்தாலே அவர் சாப்பிடாம சில சாப்பிட மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட் பார்க்குறேன்னு உள்ள போய் சாப்பிடுவோம், அது வேற. ஆமாம், டேஸ்ட் பார்த்து வயிற. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து இருக்கிற, நான் சாப்பிட மாட்டேன். எல்லாரும் இப்படி இருக்காங்க. எலியாவுக்கெல்லாம் அப்படி, இவன் வரவும் மாட்டான். நமக்கு அந்த அபிஷேகம் போனாலும் பரவாயில்ல, வச்சிருக்கிற எல்லாரையும் ஃபாஸ்டிங் போட வைக்கிறார். இரு, தாவீதை மறந்த, தாவீதை மைண்ட் பண்ணாது, எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது கொண்டு வரப்படுகிறான், இது கர்த்தர் கொடுத்தது, அதை யாருக்கும் திருப்ப கூடாது. ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோ, எனக்கு கர்த்தர் கொடுத்ததை யாராலையும் திருப்ப முடியாது. இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால சோமண முடியாது. யாபேஸ் ஜெபத்துல யாபேசின் புரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் யாக்கோபு கேட்டானே, இஸ்ரவேல் கேட்டான், என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. ஆமா, என் அப்பா கொடுத்ததை ஏசாவால எடுக்க முடியும், என் மாமா கொடுத்ததை ஏசாவால் எடுக்க முடியும், ஆனா நீங்க கொடுத்ததை அவனால தொட முடியாது ஆண்டவரே. எனவே அப்பா ஆசீர்வாதத்தையும் பார்த்துட்டான், மாமா ஆசீர்வாதத்தையும் பார்த்துட்டான். ஆண்டவரே, இதெல்லாம் போயிரும்பா, ஆனா என்னை விட்டு எடுபடாதது நீங்க தரதப்பா, என்ன பிளஸ் பண்ணுங்க ராஜா.
என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. ஆமென். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். அடுத்து அவனுடைய ஜெபத்துல என்ன கேட்கிறான் என்றால், என் எல்லையை பெரிதாக்குங்க. எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறது ரெண்டு கோணத்திலே பார்க்க முடியும். ஒன்று ஆவிக்குரிய எல்லை. ஆண்டவரே நான் 1/2 hour ஜெபம் பண்றேன்ப்பா, அது இன்னும் பெருசாக்குங்கப்பா. ஆண்டவரே நான் டெய்லி ஒரு 2 அதிகாரம் வாசிக்கிறேன்ப்பா, ஒரு 20 அதிகாரமாவது வாசிக்க வைங்கப்பா. ஆமென். ஆண்டவரே காலையில் நான் ஒரு 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்றேன்ப்பா, அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்காவது. ஒரு தேவ பிள்ளை இப்படி கேட்கணும். ஏன்னா இந்த எல்லையை பெரிதாக்கவும் எல்லை போடவும் அவருக்கு இருக்கிற அதிகாரம் போல வேற யாருக்குமே வராது. ஆமென். ஒண்ணுமே இல்லாத ஆபிரகாம்கிட்ட வடக்கே பார், கிழக்கே பார், தெற்கே பார், மேற்கே பார்ன்னு சொல்லிட்டு நடங்கிறார். நீ கால் மிதிக்கிற இடத்தை நான் உனக்கு என்னங்க இப்படிங்க கொடுக்க முடியும்? அவரால் முடியும். எல்லை அவரால். ஒருவனை நடக்க வைத்து அவன் எவ்வளவு தூரம் நடந்தானோ அவ்வளவு அவனுக்கு எல்லை என்று கொடுக்க அவருக்கு முடியும். ஆமென். அப்படிதானங்க அந்த சர்ச் சின்ன சர்ச்சா இருக்கும் போது கர்த்தர் எங்க அப்பாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து காண்பித்து ஒவ்வொரு இடத்துலயா நின்று ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சு இன்னைக்கு அதுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எல்லையை பெரிதாக்குறது அவர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் கேட்கணும். ஏன்னா தாய் இருக்கிற நிலைமைக்கு யாபேசுக்கு எல்லாரும் கொடுத்து போக மீதி. கடந்த நாளில் ஒரு சகோதரர் பேசினாராம். அவருடைய பிள்ளைக்கு ஒரு மேரேஜுக்கு அவரை இன்வைட் பண்ணல. அப்போ கூப்பிடலையா அப்படி கேட்கும்போது கார்டு அனுப்பலை. அப்போ அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, ஒரு 5 கார்டு பேலன்ஸ் இருக்கு, 5 பேர் கொடுக்க வேண்டியிருக்கு, அப்படி மீதி வந்து நான் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். ஆமாம். ஏதோ ஒரு மன வருத்தத்தில் அப்போ பிள்ளைக்கு மேரேஜுக்கு ஒரு அப்பாக்குன்னு ஒரு கார்டு கூட கொடுக்கலையே. அந்த பிள்ளையுடைய பதில், 5 கார்டு பேலன்ஸ் இருக்கு, 5 பேர் கொடுக்க வேண்டியிருக்கு, அதில் ஏதாவது மீதி வந்துச்சுன்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மீதி வந்துச்சுன்னா. ஆமாம். ஒவ்வொரு கடந்து போகிற அந்த வேதனையின் பாதை என்பது இந்த யாபேசுக்கு மீதி வருமாங்க. ஆனால் அவனுக்கு தெரியும், என் எல்லையை தீர்மானிப்பது என் தாயோ என் சகோதரர்கள் அல்ல, என் தேவன். கர்த்தர் எல்லையை பெரிதாக்குவார். ஒரு தேவ பிள்ளை இதை நம்பணும். நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் போயிருக்கும் போது அந்த சகோதரி, நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா பிரதர்? எங்கள் அம்மா இந்த புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையில் தான் எங்களை வச்சு வளர்த்தாங்க. ஆமாம். ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒரு குடிசையில் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொந்த வீடை தந்து அதில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த குடிசையில எல்லாம் இருக்கும்போது மழையெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும். இப்படி தான் இங்கே இருந்துச்சு. எவ்வளவு சொன்னாலும் தீராது, நன்றி சொல்லி தீராதுன்னு சொல்லி அவங்க அழுதாங்க. வாழ்க்கையை திரும்பி பார்த்தா இல்லை, எல்லையை பெரிதாக்க தேவனால் கூட. அதுதான் யாக்கோபை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனை கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். இந்த யாக்கோபுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? 10வது வசனத்தை வாசிங்க. பாழான நிலத்திலும் வெறுமையான அவாந்தர வழியிலும் அவனுடைய எல்லை கர்த்தர் எப்படி பெருசாக்கினார் பாத்தீங்களா? இந்த இஸ்ரவேலின் தேவனை தான் இந்த யாபேஸ் நோக்கி கூப்பிடுகிறான். ஆமென். தேவனால் மட்டுமே நம் எல்லையை பெரிதாக்க முடியும். ஏசாயா 26:15 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 26:15
இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். அது அவர் கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜாதி பெருக பண்ணுகிறீர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகமம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். காரணம், அது கர்த்தர் கையில தான் இருக்கு. ஒடுக்கிறவன் கையில் அல்ல, உதவுகிறவர் கையில் இருக்கிறது. என் எல்லை சுருங்க வேண்டுமா, விரிய வேண்டுமா என்பது என்னை ஒடுக்க நினைக்கிறவன் கையில் அல்ல, எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். குடும்பமே எதிரா இருந்தாலும், தாய் எதிரா இருந்தாலும், சகோதரர்கள் இருந்தாலும், தகப்பன் எதிரா இருந்தாலும், நண்பர்கள் எதிரா இருந்தாலும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டியது என் தாயின் கையில் அல்ல, யார் கையிலும் அல்ல, அவர் கையில தான் இருக்கிறது. உங்க கரம் இருக்க எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும். சொல்லுங்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஆமென். உங்க கரம் இருக்க. அடுத்ததாக அவன் ஜெபத்தில் என்ன கேட்கிறான் என்றால், உமது கரம் என்னோடு இருந்து. ஆமென். இது எல்லாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன கேட்பாங்க? உங்க கையில இருந்து கொடுங்க, உங்க கையை திறங்க, இப்படி கேட்பாங்க. ஆனா யார் உங்க கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் தெரியுமா? அந்த கரம் என்ன செய்கிறது? 139:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கரம் என்னை நடத்தும், உம்முடைய கை என்னை பிடிக்கும். உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை. அவன் தேவன் பிடித்து என்னை நடத்தணும் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும்தான் இந்த ஜெபத்தை வைப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவரே, நான் வழி மாறி போயிடக்கூடாது, எனக்கு யாரும் இல்லை, என்னை கேட்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லைங்கிறதுக்காக நான் வழி மாறி போயிடக்கூடாது. நான் நீதியின் பாதையிலே நடக்க விரும்புகிறேன், நீர் நியமித்த பாதையிலே நடக்க விரும்புகிறேன். அதனால ஆண்டவர், என்னால் முடியாதப்பா, உங்க கரம் என்னோடு இருந்து. எவன் ஒருவன் தேவனால் நடத்தப்பட விரும்புகிறானோ அவனுடைய ஜெபம் இது. அவ யாபேஸ் என்ன விரும்புறான்னா, ஆண்டவரே, எங்க அம்மாவை எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஆண்டவரே, எங்க அண்ணனை எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஆண்டவரே. அப்படி கேட்காம, நீங்க எனக்கு துணையாய். அவர்தான் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. ஆண்டவர், நான் நீதியின் பாதையில நடக்க விரும்புகிறேன், நீர் நியமித்த பாதையில நடக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இவங்க சொல்றது நான் இல்லைங்கிறத காண்பிக்க விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்க கரம் என்னோடு இருந்து, உங்க கை என்னை பிடிக்கும், உமது கரம் என்னை நடத்தும். உங்க கை என்னை பிடிக்கட்டும், உங்க கை என்னை நடத்தட்டும். அடுத்து என்ன கேட்கிறான் தெரியுமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரு. அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, எங்க அம்மா என்னை குறித்து ஒன்று சொன்னாங்களே, என் சகோதரர்கள் என்னை குறித்து ஒன்று சொன்னாங்களே, அது இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும் ஆண்டவரே. அப்படி இல்லைங்கிறது ப்ரூவ் பண்ணணும் ஆண்டவரே, நிரூபிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க நினைச்சது மாதிரியே இனி என் குடும்பத்தில் ஒரு துக்கமோ ஒரு வேதனையோ வந்தா எல்லாரும் அதை ஆமா பாத்தியா பாத்தியா நான் சொன்னேன் பாத்தியா அப்படி ஆயிரம்ல ஆண்டவரே. அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை ஆமென் விலக்கி காத்துக்கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். உங்களை குறித்து எனக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பாருங்க. ஆமென். ஆண்டவர் ஏசா யாக்கோபை குறித்து இப்படி சொன்னானே அப்பா, ஆனா அது இல்லைங்கிறத ப்ரூவ் ஆயிட்டு யாக்கோபு எல்லாத்தையும் ஏசாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு என்ன வேணாலும் எடுத்துக்கோண்ணா அப்படி சொல்ல வச்சுட்டே ஆண்டவரே. ஆண்டவர், என் தாய் என்னை குறித்து சொல்லிட்டாங்க, இவன் பிறந்ததுல இருந்தா இவனால தான் இந்த பிரச்சனை, இவனால தான் இந்த துக்கம். ஆண்டவர், அந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று அவன் வேண்டினான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார்.
யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் வளர வளர அவன் வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொன்றாய் செய்ய செய்ய அவங்க அம்மா அப்போ இருந்திருந்தா உண்மையிலே நெஞ்சில் அடிச்சு அழுதுருப்பாங்க. ஹே ஆமாம், நீ தான் கஷ்டம் நினைச்சேன், ஆனா கடைசியில் நீ தானப்பா என்னை பார்க்குற அடிச்சு அழுதுருப்பாங்க. சகோதரர்கள் கதறி இருப்பாங்க, தம்பி உன்னை நான் என்னெல்லாமோ சொல்லிட்டேன், என்னெல்லாமோ நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நாங்க உன் பேர்ல தானே அறியப்படுறோம். யாபேசின் சகோதரர்கள் பேர் என்ன? ஹல்லேலூயா. ஆமென். உங்களை யாருன்னே தெரியாதுன்னு திருப்பினவங்க எல்லாம் ஒரு காலத்துல வந்து இன்னாருன்னு சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு காரணம் ஆமென், யாபேஸ் ஒருத்தரை நோக்கி கூப்பிட்டானே. ஆமென். இது நடக்கும். யாபேஸ் இருந்த பட்டணத்தின் பெயர் என்ன தெரியுமா? 2வது அதிகாரம் ஆமென் 55வது வசனத்தை வாசிங்க. யாபேசில் குடியிருந்த, ஆமென், அவன் இருந்த ஊருக்கு, அதான் தேவரீர் என் எல்லையை, எவ்வளோ ஒரு ஊரையே வாங்க வச்சுட்டார். பிறக்கும் போது துக்கம், ஆனா அந்த ஊரே இப்போ யார் பேர்ல தான் அறியப்படுது? யாபேஸ். யாபேசில் குடியிருந்த. எப்படி எல்லையை பெரிது, அவர் பெரிதாக்கும் போது நம்ம அதனால ஆண்டவரை எனக்கு இவ்வளவு தாங்கன்னு கேட்க கூடாது, நீங்க பெரிதாக்குங்கன்னு விட்டுறணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஊரே, அந்த கிராமமே, அந்த பட்டணமே, ஆமென், எவன் இந்த குடும்பத்துக்கே துக்கம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டானோ அவனுடைய பெயரால் அறியப்பட்டது. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நமக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்துவோம், நமக்கு மேலாக கர்த்தரை வைப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். யாபேசின் வேண்டுதலுக்கு எப்படி தேவன் பதில் செய்தாரோ அதே போல இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: உங்கள் ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் செய்வார். உங்களை தெரிந்தும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போனவங்க ஒரு நாள் வரப்போகிறது. சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். உங்களை வைத்து தங்களை அறிமுகப்படுத்தும்படிக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா. அப்படியே எழும்பி நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஆமென். உம்மைத்தான் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. யாரை நோக்கி பார்க்க முடியும் ஆண்டவரே? நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. நல்ல தகப்பனே, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் இயேசுப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. சரபல கபதனரா இயேசுப்பா, உம்மைத்தான். நம்முடைய கண்கள் அவரை மட்டும் நோக்கி இருக்கிறது. ஆமென். இயேசுப்பா, இயேசுப்பா, உம்மையன்றி யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்கலாமா? நீங்க தான், நீங்க தான், வேற யாருண்டப்பா என்று எதிர்பார்த்து ஏசப்பா, நீங்க தான் ஆமென் என்று எதிர்பார்த்து நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, ஹல்லேலூயா.
யாபேச மாதிரி கேட்கலாமா? கண்களை ஏறெடுத்து அற்புதம் செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் கேளுங்க கேளுங்க. கர்த்தரால் உன் எல்லையை பெரிதாக்க முடியும். உன் சகோதரர்களை பார்க்கலும் உன்னை கனம் பெற்று நிறுத்த முடியும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நான் தான் காரணம்னு சொல்றாங்கப்பா, என்னாலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்கப்பா. யாபேசை கனம் பெற்றவனாய் மாற்றினீங்களேப்பா. சொல்லுங்க, நிந்தையும் அவமானமும் நிந்தை உங்க செட்டை நிழலிலே. வேற யார நோக்கி பார்க்க முடியும்? ஆமே, நிச்சயமாய் செய்வீர் என்ற அப்பா, நிச்சயமாய் செய்வீர். ஹல்லேலூயா. உங்க கரத்தையே அப்படியே ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் கண்களை மூடு. ஆன்லைன்ல பாக்குறவங்க இந்த டைம் எந்த கமெண்ட்டும் நீங்க டைப் பண்ண கூடாது. இது பிரேயர் டைம். யாபேசை போல செபிக்க போறோம். யாபேசை போல அந்த நிந்தையை கேட்டு, அவமானத்தை கேட்டு, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஆனா யார்கிட்டையும் போய் நிக்க முடியல. எல்லா கதவும் எனக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் போச்சு நினைக்கிறியா? இல்ல, யாபேஸ் கேட்கிறத கொடுக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறான். உங்க சிச்சுவேஷன், அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கேட்டான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்க கரம் என் கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள். கேளுங்க. அப்பா கிட்ட கேட்க வேண்டியது கேட்க முடியாம இருக்கிறீங்களா? அம்மா கிட்ட கேட்க வேண்டியது கேட்க முடியாம இருக்கிறீங்களா? புருஷன் கிட்ட கேட்க முடியாம இருக்கிறீங்களா? மனைவி கிட்ட கேட்க முடியாம இருக்கிறீங்களா? பிள்ளைங்க கிட்ட கேட்க முடியாம இருக்கிறீங்களா? சகோதரர்கள் நல்ல நிலையில இருக்கிறாங்க, ஆனா கேட்க முடியாத நிலையில இருக்கிறீங்களா? தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல உங்கள் கண்ணீர் ஜெபமாய் விழட்டும். பேசுங்க ஆண்டவரோடு, பேசுங்க ஆண்டவரோடு. கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள். உங்களுக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போட்டுருங்க. உங்களுக்கு இப்போ இந்த டைம், இவ்வளவு நேரம் கர்த்தர் பேச கேட்டோமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோமே, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, கதறுங்க. உங்க கண்ணீர் தேவ சமூகத்தில் விழட்டும். தேவனை நோக்கி, எங்க அம்மாவே எப்படி சொல்லிட்டாங்கப்பா, எங்க அப்பாவே எப்படி சொல்லிட்டாங்க. ஆண்டவரே, நீர் என் எல்லையை ஆசீர்வதி. ஆமென், ஆமென். யாபேஸ் கதறல, கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பது தேசம் அறியட்டும். ஆண்டவரே, என் தகப்பன் அறியட்டும், என் தாய் அறியட்டும், என் சகோதரர்கள் அறியட்டும், என் சொந்தக்காரங்க அறியட்டும். ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. என்னாலதான் பிரச்சனை எங்க அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. அப்படி நடந்துட்டுன்னா அவங்க சொன்னது உண்மையாயிருமே அப்பா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இவன் தான் அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இவனால இந்த குடும்பம் சீரழிய போகுது பார், இவனால இந்த குடும்பம் கீழே விழ போகுது பார், இவனால இந்த குடும்பத்துல நஷ்டம் பார், இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. அப்படி நடந்துட்டுன்னா அவங்க சொன்னது உண்மையாயிருமே. ஆண்டவர், நீங்க சொன்ன வார்த்தையே உண்மையப்பா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள். சோமனு சகோதரா, சோமனுங்க சகோதரி, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்காகவே பேசியிருக்க, உங்களுக்காக. என் தகப்பனே, நன்றி அப்பா.
நன்றி அப்பா. ஜீசஸ், தீமை உன்னை அணுகா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. துன்பம் உறைவிடம் நெருங்காது. ஜீசஸ், நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். தூதர்கள் இயேசுப்பா, யாபேஸ் கூக்குரல கேட்கறதுக்கு அவங்க அம்மா இல்லாம இருக்கலாம், அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு தேவன் இருக்கிறா. இருக்கிறீர். இன்னைக்கு ஜனங்களோடு பேசி இருக்கிறீங்க, உனக்கு நான் இருக்கிறேன் என்று. நீ கூப்பிட்டு கேட்க யாரும் இல்லைன்னு கலங்காத, உனக்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார் சகோதரா. யாவேஸ் என்ன கேட்டானோ அதை செய்தவர். நீ இந்த நாளில வடிக்கிற கண்ணீர், வைக்கிற விண்ணப்பங்களின் பலனை செய்து உன் சகோதரரை பார்க்கிலும் உன்னை கனம் பெற்றவனாய், கனம் பெற்றவளாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். கண்மலையாம் கிறிஸ்து, மலையாம் கிறிஸ்து, ஓ கைவிடவே மாட்டார், கைவிடவே சேரே மாமரே, கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டார். தீமை உன்னை அணுகாது. துன்பம் உறைவிடம் நெருங்காது. ஆமென். தீமை உன்னை கர்த்தர் இருக்க கவலைய. அணுகாது. ஆமென். யாக்கோபு என்ன போச்சியே, நான் கையை பிடிச்சிருக்கிறேன் தெரியுமா? க்ளோரி செல்லோ, க்ளோரி அமரே செரே. அப்பா இருக்கிறார், யாரும் இல்லைன்னு கலங்காத யாபேசே. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடு. உலகோர் வெறுத்து உன்னை காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். காரணம் ஷரபலகபதனரபா. நகைக்கலாம். அறிந்து கொள், உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். ஏசப்பா, கண்ணீரோடு நிக்கிற உள்ளங்களை பாருங்கப்பா. யார்கிட்ட போய் என்ன கேட்க முடியும் ஆண்டவரே? எல்லாரும் முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறாங்கப்பா, மறைச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு இருக்கிறீங்க. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு இருக்கிறீங்க. என் வலது பக்கத்தை கண்ணோக்கி பாரு. என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை புரிந்து கொண்டவங்க ஒருவரும் இல்லை. கண்மலையா ஜீசஸ், ஜீசஸ், ஏசப்பா. ரிபலகபதனரபா சதரபலரர.
Lord Jesus. யாபேஸ் தன் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு இங்க இருக்கிறவங்க தான் சொன்னாங்க, அங்கே இருக்கிறவர் சொல்லல. உன்னை ஜெனிப்பித்ததின் நோக்கம் உண்டு, நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நல்லவர். விட மாட்டீங்கப்பா, விட மாட்டீங்கப்பா. உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. பயப்படாதே திகையாதே மனம் கலங்காதே தினம் யாபேசை குறித்த சாட்சியே என்னை குறித்தும் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நல்ல கரங்களை தட்டி ஆமென். நீங்க இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், யாபேசை குறித்து சொல்லும் போதே அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். உலகம் கொடுத்த அடையாளம் கீழே தான், அவர் கொடுக்கிற அடையாளம் தான் மேல. ஆமென். நாளை இன்னைக்கு நீங்க எப்படி அறியப்படுறீங்கன்னு தெரியாது, ஆனா நாளை ஆமென் அடுத்த தலைமுறை எப்படி சொல்லும் தெரியுமா? அவர் கொடுத்த அடையாளத்தின்படி, உலகம் கொடுத்த அடையாளத்தின்படி அல்ல, கர்த்தர் கொடுத்த அடையாளத்தின்படி. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு இன்னைக்கு எப்படி அறியப்படுகிறான் தெரியுமா? ஆமென். தேவன் இஸ்ரவேல் என்று கொடுத்த அடையாளத்தின்படி. அந்த இஸ்ரவேலை திருப்பி பார்க்கும் போது யாக்கோபை தான் இஸ்ரவேலா மாற்றி இருக்கிறார். இந்த யாபேஸா? இந்த பட்டணம் என்ன பட்டணம்? இது யாபேஸ். என்னப்பா யாபேஸ்? இது என்ன புதுசா இருக்கு? இந்த யாபேஸை தான் இவங்க அம்மா பிறக்கும் போது இப்படி சொன்னாங்க. அவனுக்குன்னு எதுவுமே இல்லை, ஆனா அவன் அங்க பார்த்துட்டான். அவரால இப்போ நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் 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 ஜீசஸ். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த, ஒன்றுமில்லாத ஒன்றும் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்தவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள்
என்னை கண்டதாலே முடிந்ததென்று. அப்படியே கடைசியா கைகளை அசைத்து ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உமக்கு எல்லா மகிமை செலுத்துகிறோம், உமக்கு எல்லா கனத்தை செலுத்துகிறோம், உமக்கு எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, கிருபையா இந்த நாளில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். எங்களை அறிந்து எங்களோடு பேசினீங்கப்பா. யார் யார் எந்தெந்த நிலையில வந்திருக்கிறாங்க என்பது உங்களுக்கு தான் தெரியும். யாரோடு எப்படி இடைப்பட வேண்டும் என்பது உமக்கு தான் தெரியும். இடைப்பட்டீங்க, பேசுனீங்க. யாபேஸ் கேட்டது ஆண்டவர் அவனுக்கு எட்டாத காரியம், ஆனா அது கொடுப்பது உமக்கு பிரியமா இருந்ததுனால அவன் கேட்டதை தேவன் அருளினீர். அப்படி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைங்க என்னென்ன சொல்லி கேட்டாங்களோ அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து, ஆமென், நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியாய் கொண்டு வாங்க. நாளைக்கு மற்றும் தொடர்ந்து நடக்கிற எல்லா ஜெபங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷமா அடுத்த வாரம் நடக்கிற இந்த அபிஷேக ஆராதனை ஆவியானவர் ஆண்டவர் இதுவரை இல்லாத அளவுக்கு உடைய பின்மாறி எங்கள் நடுவிலே பொழிந்தருளும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் தேவ சமூகத்திலே யாபேசை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று காத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.